பஸ் வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இந்த மாதிரி லஞ்சுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கும் போது குட்டியாக குல்ஃபி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சைஸில் ஒரு குட்டி பானையில் காலையில் பால் காய்ச்சினதுமே வெது வெதுப்பாக ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தி அந்த ஸ்பூன்லேயே நல்லா கலந்து இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா மண்பானையில் தயிர் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா கமகமன்னு ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ரெடி ஆகிடும். சப்போஸ் அது உடஞ்சிடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நீங்கள் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கீழே சிந்தாமையும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தயிர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறது டெய்லியும் அளவான ஒரு பதத்தில் எடுத்துக்கிறது நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்க பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி பயிறு, அப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து அடுத்த நாள் நம்ம குழம்பு செய்கிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு மூடி வச்சு நம்ம அடுப்பு பக்கத்தில் வச்சிட்டோம்னா குக்கிங் டைம் வந்து மிச்சமாகும், ஈஸியாகவும் குக் ஆகிடும், நம்மளுக்கும் டைமும் சேவ் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ துவரப்பருப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இப்படி முழுசாக இருக்கிறத விட மிக்சியில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். கிச்சனில் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியான ஒரு பாக்ஸ் வாங்கி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். புளி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அப்படியே முழுசாக வைக்காமல் இந்த மாதிரி உருண்டையாக போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம ரெசிபீஸ்க்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வச்சு இழுத்துட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுக்கலாம். சில சமயம் நம்ம தயிர் உரையூற்ற மறந்துடுவோம். அப்போ இந்த மாதிரி பாலை வந்து இந்த தயிர் கிண்ணத்தில் உரை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு அடுக்கில் வச்சு உள்ளே அதை வச்சு இன்னொரு பாத்திரத்தை வச்சு மூடிடலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சு மூடியாச்சு. இப்போ இந்த அடுக்கையும் மூடிடலாம். ஸோ மூடி வச்சாச்சு. ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம தயிர் அருமையாக ரெடி ஆகிடும். நேரம் ஆயாச்சு. இப்போ தயிர் வந்து ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சதில் தயிர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.